தான் ஏற்கனவே அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஊழல் குறித்த ஆதாரங்களை தமிழக அரசின் இணையதளத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் அவர் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக அரசில் ஊழல் நிறைந்துள்ளது என நடிகர் கமல்ஹாசன் கூறியதை தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் பலர் கமல் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர்களின் ஊழல் குறித்து தகவல்கள் இருந்தால் வெளியிடுங்கள் என கமல்ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாற்காலி மோகத்தில் பத்தையும் பறக்கவிட்டு கைக்கூலி வாங்கி கடமையை செய்ய மறந்தவர்கள் தன் மீது வரி ஏய்ப்புக்காக நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டுவது கோபத்தையும் சிரிப்பையும் ஒருங்கே வரவழைக்கிறது என கமல் ட்விட்டரில் கூறியுள்ளார். மேலும் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டபடி ஆதாரங்களை பொதுமக்கள் தமிழக அரசின் இணையதளத்திற்கு அனுப்பி வைக்கும் வேண்டுகோள்தான் இந்த பதிவு என்றும் கமல் தெரிவித்துள்ளார். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மரியாதை குறையாமல் இருக்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களை விட மக்கள் மாண்புமிக்கவர்கள் என கூறியுள்ள கமல், கேள்வி கேட்கும் அனைவரையும் கைது செய்து விடுவீர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியலுக்கு வர வேண்டும் என தனக்கு அழைப்பு விடுத்துள்ள அமைச்சர் ஜெயக்குமாருக்கும் முதுகெலும்பில்லாதவர் முதலமைச்சராக முடியாது என தன்னை விமர்சனம் செய்துள்ள பாஜக தேசிய செயலாளர் H. ராஜாவுக்கும் கமல் பதில் அளித்துள்ளார். அதில் தம்பி ஜெயக்குமாரும் எலும்பு வல்லுநர் H. ராஜாவும் ஏற்கனவே தான் அரசியலுக்கு வந்துவிட்டதை உணராதவர்கள் என கிண்டலாக கூறியுள்ளார். தெரிந்தோ தெரியாமலோ என்று இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தேனோ அன்றே தான் வயதுக்கு வராத அரசியல்வாதி எனவும் தெரிவித்துள்ளார். துணிவுள்ள சினிமாக்காரர்கள் மட்டும் குரல் கொடுத்தாலே அரசின் ஊழல் பாத்திரம் பொங்கி வழியும் என குறிப்பிட்டுள்ள அவர், எல்லா துறைக்கும் மக்கள் குரல் கொடுப்பார்கள் என்றும் தான் சார்ந்துள்ள சினிமா துறைக்கு தானே குரல் கொடுப்பதாகவும் கமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சினிமாவில் வரிவிலக்கு அளிப்பதற்காகவும் தனிச் சான்றிதழ் பெறுவதற்காகவும் நடக்கும் லஞ்ச லாவண்யங்களுக்கு தன்னை போல் வெகு சிலரை தவிர மற்றவர்கள் பயந்து போய் உடந்தையாக இருப்பதாக கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார்.